வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு வடக்கு பகுதி வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது. மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இலங்கை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு, பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மழை என்பது பெரும்பாலும் வரக்கூடிய நாட்களில் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி இன்று மாலைக்கு பிறகு சற்று மேற்கே நகர வாய்ப்புள்ளது. நாளை பிப்ரவரி 17, 18, 19 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வால் இலங்கையில் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் பிப்ரவரி 16ஆம் தேதியை பொறுத்தவரை அம்பந்தோட்ட, ஹாலி, கோட்ட, பதுளை இந்த இடங்களில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பிப்ரவரி 17ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் அம்பாறைக்கு தெற்குள்ள மாகாணங்கள், தம்புள்ளைக்கு தெற்குள்ள மாகாணங்களில் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் அம்பாறை, பனாமா, பதுளை, அம்பந்தோட்ட, ஹாலி, கோட்ட, கண்டி, ரத்னபுரி இந்த மாகாணங்களில் இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை, இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பிப்ரவரி 17ஆம் தேதி. பிப்ரவரி 18ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் அம்பாறை, மட்டக்களப்புக்கு லேசான மிதமான மழையாகவும் இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மறுநாள் 18ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கண்டி, ரத்னபுரி, ஹாலி, கோட்ட, அம்பந்தோட்ட, பதுளை, மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா இந்த மாகாணங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 18ஆம் தேதி. பிப்ரவரி 19, 20 தேதிகளில் மழையின் தீவிரம் குறைந்து இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வட மாகாணங்களை பொறுத்தவரை தொடர்ந்து இரவு நேரங்களில் பனிப்பொழிவு, பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. தரைக்காற்று அதிகபட்சம் 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் சுமத்ரா தீவு பகுதிக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. இந்த நிகழ்வு பிப்ரவரி 22ஆம் தேதி மேற்கே முன்னேறி வரும் என்பதால் பிப்ரவரி 23ஆம் தேதி, 24ஆம் தேதியும் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு மீண்டும் தெற்கு மாகாணங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 22ஐ விட 23ஆம் தேதி இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 20, 21, 22, 23ஆம் தேதி வரை பெரிதாக இலங்கையில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. 23ஆம் தேதி இரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் அம்பாறைக்கு தெற்குள்ள மாகாணங்களில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 24ஆம் தேதி நிகழ்வு மேலும் மேற்கே நகர்ந்து நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக பிப்ரவரி 24ஆம் தேதி திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, தம்புள்ளை, கண்டி, ரத்னபுரி, கொழும்பு, நீர்கொழும்பு, மேலும் ஹாலி, கோட்ட, அம்பந்தோட்ட, பதுளை, மேலும் பனாமா, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கைக்கு கிழக்கு பகுதி வடக்கே சற்று முன்னேறியும் தெற்கு பகுதி தம்புள்ளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 24ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 25ஆம் தேதி சற்று மேலும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிளிநொச்சிக்கு தெற்கு உள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வவுனியா, அனுராதபுரம், புத்தளம், தலைமன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் பிப்ரவரி 25ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு, ஆங்காங்கே கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 26ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் பிப்ரவரி 26ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதிய மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு. பிப்ரவரி 26ஆம் தேதி. பிப்ரவரி 27ஆம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து மீண்டும் சற்று கிழக்கே நகர்ந்து வடகிழக்காக நகர்ந்து மீண்டும் இலங்கை தரை மீது ஏறி குமரிக்கடல், அதாவது தெற்கு மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக பயணிக்கும் என்பதால்
பிப்ரவரி 24ஆம் தேதி தொடங்கும் மழை. பிப்ரவரி 25ஆம் தேதி மேலும் பரப்பில் அதிகரிக்கும். பிப்ரவரி 26ஆம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 27, 28 தேதிகளில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 1, 2 தேதிகளிலும் இலங்கையில் தொடர்ந்து மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாகாணங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 1, 2 தேதிகளில். மார்ச் 3ஆம் தேதியும் இலங்கையில் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 24ஆம் தேதி தொடங்கும் மழை ஒரு 10 நாட்கள் இலங்கையில் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால், அதாவது 22ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வால் இலங்கையில் ஒரு 10 நாளைக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு சற்று குறைந்தே காணப்படும். மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், மேலும் வங்கக்கடலிலும் எப்போதாவது ஒரு முறை, அதாவது மதிய மாலை நேரங்கள் மட்டுமே அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. விட்டு காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இலங்கையில் தரைக்காற்று அதிகபட்சம் 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. நாளை பிப்ரவரி 17, 18 தேதிகளிலும் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் மதிய நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். பிப்ரவரி 18ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைய இருக்கிறது. மீண்டும் பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.